வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் ஜாக்கிரபியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்தியாவினுடைய ஓகேங்களா தொழில் வளங்கள், புவியினுடைய அமைப்பு, புவியினுடைய உள்ளமைப்பை பற்றி நம்ம வீடியோவை பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா புவியினுடைய வளிமண்டல அடுக்குகள் பற்றி ஃபுல் வீடியோவாக நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகிறோம். பாருங்கள் ஓகேங்களா, வளிமண்டலம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 9th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, 9th புக்லேயும் +1 புக்லேயும் இருக்குது. 9th புக்லேயும் +1 புக்லேயும் இருக்குது. பாருங்கள், காலநிலை என்ற சொல் கிளைமா என்ற பண்டை கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. அப்போ காலநிலை என்ற சொல் கிளைமா என்ற பண்டை கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. அப்போ கிளைமா என்ற சொல் என்றால் சரிவு அல்லது சாய்வு என்று பொருள். அப்போ கிளைமா என்றால் சரிவு அல்லது சாய்வு என்று பொருள்படும். புவியானது கிளைமேட்டா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, 7 அட்சரேகை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சராசரி வானிலை குறிக்கும் கிளைமேட்டா என்ற சொல் நவீன ஐரோப்பிய மொழியில் கிளைம் அல்லது கிளைமேட் என வழக்கத்திற்கு வந்தது. கிளைம் அல்லது கிளைமேட் என்று வழக்கத்தில் வந்துள்ளது. அடுத்து பாருங்க, வளிமண்டலத்தினுடைய கலவைகள் பாருங்க. ஓகேங்களா, புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு வளிமண்டலம் முக்கியமானதாகும். புவியை சுற்றியுள்ள வாயுக்கள் மற்றும் மிதக்கும் துகள்களால் ஆன ஒரு போர்வை போன்று சூழ்ந்துள்ள அமைப்பாகும். பாருங்க, இதுதான் புவியினுடைய கோள வடிவம். ஓகேங்களா, 1% மற்ற வாயுகள். ஆக்சிஜன் பாருங்க 21%. ஓகேங்களா, நைட்ரஜன் 78%. அப்போ புவியினுடைய மையத்தில் பாருங்க அதிகமாக இருக்கிறது எது இருக்கு? நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன். மற்ற வாயுகள் 1% மட்டும்தான் காணப்படுகிறது. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தின் கலவை. வளிமண்டலம் என்கிறோம். இது புவியின் மேற்பரப்பில் இருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி காணப்படுகிறது. இதில் நீராவி, தூசி படலம் மற்றும் மிக சிறிய திட துகள்கள் ஆகியவை மிதக்கும் துகள்களாக பல்வேறு அளவில் காணப்படுகின்றன. இவைகள் வெப்ப சக்தியை உட்கிரந்து வெளிப்படுவதால் வானிலை நிகழ்வுகள் ஏற்பட ஆதரவாக அமைகிறது. ஓகேங்களா, வளிமண்டலமானது பல வாயுக்கள், நீராவி மற்றும் பிற துகள்கள் கலவையாகும். பாருங்க, நைட்ரஜன் 28%, ஆக்சிஜன் 21%. இதர வாயுக்களான 1% என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியானு, பிற வாயுக்கள். ஓகேங்களா, அப்போ 1% என்னென்ன இருக்கு? ஆர்கானு, கார்பன் டை ஆக்சைடு, நியானு, பிற வாயுக்கள் போன்றவை வளிமண்டலத்தின் முக்கிய கூறுகளாகும். பாருங்க, வெப்பநிலை வேறுபாட்டின் அடிப்படையில் வளிமண்டலத்தை 5 அடுக்குகளாக பிரிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வேறுபாட்டின் அடிப்படையில் வளிமண்டலமானது 5 அடுக்குகளாக பிரிக்கப்படுகிறது. பாருங்க. ஓகேங்களா, 5 அடுக்கு என்னன்னு பாருங்க. 1 அடியடுக்கு, 2 படையடுக்கு, 1 அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு, அயனி அடுக்கு, வெளியடுக்கு அப்படின்னு 5 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. பாருங்க. ஓகேங்களா, வளிமண்டலத்தை ஓகேங்களா அவையான 5 அடுக்குகள். எத்தனை அடுக்குகள்? 5 அடுக்குகள். பாருங்க, 1
5 அடுக்குகள் பாருங்க. அவையான ஒன்று அடியடுக்கு. அதை என்ன சொல்கிறோம்? ட்ரோபோஸ்பியர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். 2வது படையடுக்கு, ஸ்ட்ரேட்டோஸ்பியர்னு சொல்கிறோம். 3 இடையடுக்கு, மீசோஸ்பியர்னு சொல்கிறோம். 4 அயனியடுக்கு, ஐனோஸ்பியர்னு சொல்கிறோம். வெளியடுக்கு, எக்ஸோஸ்பியர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் 5 அடுக்கு. அந்த 5 அடுக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடியடுக்கு. ஃபஸ்ட்டு அடியடுக்கு பாருங்க. 1 அடியடுக்கு. புவி மேற்பரப்பிற்கு மிக அருகில் அமைந்துள்ள அடுக்கு அடியடுக்காகும். புவியினுடைய மேற்பரப்பில் மிக அருகில் அமைந்துள்ள அடுக்கு ஓகேங்களா அடியடுக்காகும். இது நேரடியாக துருவ பகுதியில் இருந்து துருவ பகுதியில் 8 கிலோமீட்டர் உயரம் வரையிலும், நிலநடுக்கோட்டிற்கு பகுதியில் 18 கிலோமீட்டர் உயரம் வரையில் பரவி காணப்படும். அப்போ 8லிருந்து ஓகேங்களா 8 கிலோமீட்டரிலிருந்து 18 கிலோமீட்டர் உயரம் வரை பறந்து காணப்படுவது அடியடுக்கு. இதன் உயரம் கோடை காலத்தில் அதிகரித்து குளிர்காலத்தில் குறைந்து பருவ காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. பருவ காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. இந்த அடுக்கில் நீராவி தூசிகளும் காணப்படுவதால் இங்கு அனைத்து வானிலை நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அனைத்து வானிலை நிகழ்வுகளும் எந்த அடுக்கில் ஏற்படுதுன்னு கேட்டாங்கன்னா அடியடுக்கு. அனைத்து வானிலை நிகழ்வுகளும் நடைபெறும் அடுக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா அடியடுக்கு. இந்த அடுக்கு மழை தரும் மேகங்களை கொண்டுள்ளது. சூரிய கதிர்கள் நேரடியாக புவியில் விழுந்து வளிமண்டலத்திற்கு பிரதிபலிக்கிறது. புவியினுடைய ஓகேங்களா அதாவது சூரிய ஒளி புவியில் விழுந்து வளிமண்டலத்தில் பிரதிபலிக்கிறது. அடியடுக்கின் வெப்பநிலையானது அதிகரிக்கும் உயரத்திற்கு ஏற்ப குறைகிறது. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 65 சென்டிமீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் அதிக அளவில் வெப்பநிலை குறைகிறது. அப்போ மேலே போக ஓகேங்களா பூமியிலிருந்து ஓகேங்களா மேலே போக வெப்பநிலை குறைகிறது. பாருங்க 165 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸினுடைய வெப்பநிலை குறைகிறது அல்லது 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதை வெப்ப குறைவு விகிதம் என்கிறோம். இந்த அடுக்கில் 70 முதல் 80% வாயுக்கள் இருப்பதால் அடர்த்தியான அடுக்காக உள்ளது. அப்போ அடர்த்தியான அடுக்காக உள்ளதுக்கு காரணம் என்னன்னா 70 முதல் 80% வாயுக்கள் இந்த அடியடுக்கில் காணப்படுவதால் இது அடர்த்தி அடுக்கு என்று பெயர். 1.5 மீட்டர் தடிமன் உடைய அடுக்குகளின் வெளி எல்லை வளிமுனை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ அடியடுக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது படையடுக்கு. பாருங்க, படையடுக்கு வளிமண்டல அடுக்கில் 2வதாக அமைந்துள்ள அடுக்கு படையடுக்காகும். இது அடியடுக்கிற்கு மேல் பரவி இருப்பது தோராயமாக ஓகேங்களா 50 கிலோமீட்டர் உயரம் வரை அமைந்துள்ளது. அடியடுக்கு முனையில் 20 கிலோமீட்டர் பாருங்க, இந்த அமைப்பில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அடியடுக்கு, 2வது படையடுக்கு, 3வது இடையடுக்கு, 4வது அயனடுக்கு, அதுக்கப்புறம் வெளியடுக்கு. பாருங்க, உயரம் வரை நிலையாக உள்ள வெப்பநிலையானது பின்னர் படைவழி முனையில் 4 டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்து சீராக உயர்கிறது. இந்த அடுக்கின் கீழ்ப்பகுதியில் ஓசோன் வாயு மிகவும் செறிவாக உள்ளதால் இதனை
ஓசோன் அடுக்கு என்று சொல்வோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஓசோன் அடுக்கு எதில் இருக்குது? ஓகேங்களா? படையடுக்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அடுக்கு அடி அடுக்கு, ரெண்டாவது படையடுக்கில் தான் ஓசோன் அடுக்கு என அழைக்கப்படுகிறது. இந்த அடுக்கு சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தின் கீழ் பகுதிக்குள் நுழைவதை தடுக்கிறது. அப்போ ஓகேங்களா, சூரிய கதிர்களில் இருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுப்பது இந்த ரெண்டாவது அடுக்கான படையடுக்கு. இதுக்கு காரணம் இந்த ஓசோன் அடுக்கு தான். இக்கதிர்கள் மிகவும் ஆபத்தானவை. அப்போ புற ஊதா கதிர்கள் மிகவும் ஆபத்தானவை. இவை தோல் புற்றுநோய் மற்றும் புவியில் வாழும் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனால் ஓசோன் அடுக்கானது புவியின் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கிறது. பாருங்க, ஓசோனுடைய அடுக்கானது ஓகேங்களா புவியில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கிறது. அப்போ புவியில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கும் ஓசோன் அடுக்கு எந்தல இருக்குன்னா ஓகேங்களா இரண்டாவது அடுக்கான படையடுக்கு. அடுத்து பாருங்க இடை அடுக்கு. அடுத்தது மூணாவது இடை அடுக்கு மீசோஸ்பியர்னு சொல்லுவாங்க. வளிமண்டலத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ள இந்த அடுக்கு புவியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி காணப்படுகிறது. இது வளிமண்டலத்தின் மிக குளிரான அடுக்கு. வளிமண்டலத்தில் மிக குளிரான அடுக்கு எதுனா இந்த இடை அடுக்கு தான். இங்கு ஓசோன் வாயு இல்லாததால் அதிகரிக்கும் உயரத்திற்கு ஏற்ப வெப்பநிலை குறைகிறது. இடையடுக்கின் மேல், இந்த இடையடுக்கு இருக்குல்ல, இடையடுக்கின் மேல் எல்லையை இடைவெளி முனை என அழைக்கிறோம். இங்கு வெப்பநிலை -90 டிகிரி செல்சியஸை அடைகிறது. இங்கு வெப்பநிலை -90 டிகிரி செல்சியஸ் அடைகிறது. இங்கு காஸ்மிக் துகள்கள் இருப்பதால் ஒளிரும் மேகங்கள் உருவாகின்றன. அப்போ ஒளிரும் மேகங்கள் எங்கு உருவாகின்றதுன்னு கேட்டாங்கன்னா இந்த இடையடுக்கு. விண்வெளியில் இருந்து வரும் விண்கற்கள் இந்த அடுக்கில் விழும் காற்றுடன் உராய்வதால் வெப்பமடைந்து எரிந்து விடுகின்றன. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இடையடுக்க பார்த்தோம். அடுத்தது அயனி அடுக்கு, அல்லது இதுக்கு பேர் வெப்ப அடுக்குன்னு இன்னொரு பெயர் இருக்கு, அயனோஸ்பியர். வளிமண்டலத்தில் அமைந்துள்ள 4வது அடுக்கு தான் இந்த அயனி அடுக்கு. அயனி அடுக்குக்கு வேறு பெயர் வெப்ப அடுக்கு. அயனி அடுக்குக்கு வேறு பெயர் வெப்ப அடுக்கு. பாருங்க, இந்த அடுக்கு சுமார் 400 கிலோமீட்டர். இந்த அடுக்கு சுமார் 400 கிலோமீட்டர் உயரம் வரை 400 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுகின்றது. ஓகேங்களா? இந்த அடுக்கு சுமார் 400 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுகின்றது. குறைந்த அலைநீளம் மற்றும் அதிக ஆற்றல் உடைய சூரிய கதிர்கள், அதை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் வாயுக்களின் அயனிகளால் உட்கிரகப்படுத்துவதால் இந்த அடுக்கில் வெப்பநிலை வேகமாக 1000 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கிறது. ஒளி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் போது சில வாயுக்கள் மூலக்கூறுகள் எலக்ட்ரானை பெறுவதாலோ அல்லது இழப்பதாலோ மின்னேற்ற பெற்ற துகள்களாக மாறுவதை அயனிகள் என்கிறோம். அப்போ அயனி அடுக்கு எங்கே இருக்குன்னா ஓகேங்களா இந்த இடையடுக்கில் தான் காணப்படுது. இந்த மின்னோட்டம் பெற்ற துகள்கள் காணப்படும் வெப்ப அடுக்கின் கீழ்ப்பகுதியை அயனி அடுக்கு, கீழ்ப்பகுதி என்ன சொல்கிறாங்க? அயனி அடுக்கு என
அழைக்கிறோம். இந்த மின்னோட்டம் பெற்ற துகள்கள் உயர் அச்சங்களில் துருவ மின் ஒளிகளை உருவாக்குகிறது. துருவ மின் ஒளிகளை உருவாக்குகிறது. துருவ மின் ஒளிகளை உருவாக்குகிறது. அயனி பெற்ற துகள்கள் உயர் அச்சங்களின் துருவ மின் அலைகளை உருவாக்குகின்றன. அயனி அடுக்கு வானொலி அலைகள் புவிக்கும் திரும்பி அனுப்புதல் நீண்ட தூரம் கம்பி இல்லாத செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு வழிவகை செய்கிறது. அப்போ பாருங்க, ஓகேங்களா, எந்த அடுக்கில் வானொலி அலைகள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னா இந்த அடுக்கில் தான். அது இல்லாத பாருங்க, வானொலி அலைகளை புவிக்கு திருப்பி அனுப்புவதால் நீண்ட தூரம் கம்பி இல்லாத செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு வழிவகை செய்கிறது. அப்போ தொலைத்தொடர்புகளாம் எங்கே இருக்குதுன்னா இந்த அயனி அடுக்கில் தான். அயனி அடுக்கை கண்டுபிடித்த பெருமை ஹென்லி. யாரு? கென்னலி ஹெவிசைடு என்பவர்களை சாரும். அப்ப அயனி அடுக்குகளை கண்டுபிடித்தும் பெருமை யாருக்கு சேருனா கென்னலி மற்றும் ஹெவிசைடு என்பவர்களை சாரும். அடுத்து பாருங்க, அஞ்சாவது அடுக்கு வெளியடுக்கு. பாருங்க, வளிமண்டலத்தின் வெளிப்புற அடுக்கானது 400 கிலோமீட்டரிலிருந்து 1600 கிலோமீட்டர் வரை விண்வெளியில் விரிவடைந்து காணப்படுகிறது. அப்ப இந்த அடுக்கு பாருங்க, வளிமண்டலத்தின் வெளிப்புற அடுக்கானது 4000 கிலோமீட்டரிலிருந்து 1600 கிலோமீட்டர் வரை விண்வெளியில் விரிவடைந்து காணப்படுகிறது. இது தூய்மையான தனிமங்களை கொண்டுள்ளது. அப்போ தூய்மையான தனிமங்கள் எந்த அடுக்கில் இருக்குதுன்னா இந்த வெளியடுக்கில். இது முக்கியமான ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ளது. இந்த அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் பல 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணம் செய்கின்றன. இதனால் வெளியடுக்கு வாயுக்களை மேல் செயல்படுவதில்லை. இதனால் வெளியடுக்கு வாயுக்களை போல் செயல்படுவதில்லை. உயரம் அதிகரிப்பதற்கேற்ப வெப்பநிலையானது அதிகரித்து 165 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இவ்வடுக்கின் ஈர்ப்பு விசை குறைவாக உள்ளது. அப்போ எந்த அடுக்கில் ஈர்ப்பு விசை குறைவாக உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா இந்த வெளியடுக்கு. இவ்வடுக்கு படிப்படியாக விண்வெளியுடன் கலக்கிறது. இந்த அடுக்கு படிப்படியாக விண்வெளியுடன் கலக்கிறது. அப்போ அடுக்கு விண்வெளியுடன் படிப்படியாக கலக்கிறது. இதுதான் வளிமண்டலத்தினுடைய அடுக்குகள். 5 அடுக்குகள் பாருங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அடுக்கு அடியடுக்கு, 2வது படையடுக்கு, ஓகேங்களா. 3வது தான் இடையடுக்கு, ஓகேங்களா. 4வது வெளியடுக்கு, 4வது அயனி அடுக்கு, 5வது வெளியடுக்கு, ஓகேங்களா. அப்போ இந்த அடியடுக்கில் தான், ஓகேங்களா, மேகங்கள்லாம் இடியுடன் காணப்படுது. 2வது அடுக்கில் பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடியது. 2வது அடுக்கு விமான பயணிகள் செல்லக்கூடிய அடுக்கு இந்த படியடுக்கு தான். இந்த படியடுக்கில் தான் ஓசோன் அடுக்கு காணப்படுது. ஓகேங்களா. இப்போ நம்ம வளிமண்டலத்தினுடைய, ஓகேங்களா, வளிமண்டலத்தினுடைய அடுக்குகளை வரிசையாக பார்த்தோம். ஓகேங்களா. அவங்க எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். அடி அடுக்குன்னு கேட்கலாம், அல்லது இங்கிலீஷில் ட்ரோபோஸ்பியர்னு கேட்கலாம். 2வது படையடுக்கு ஸ்ட்ரேட்டோஸ்பியர், 3வது இடையடுக்கு மீசோஸ்பியர், 4வது அயனி அடுக்கு ஐனோஸ்பியர், வெளியடுக்கு எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கூட அப்படியே மாற்றி கொஸ்டின் கேட்கலாம். அடி அடுக்குங்கிறது ட்ரோபோஸ்பியர்னு கேட்கலாம். இப்படி மாற்றி கேட்கறதுக்கான
வாய்ப்புகள். அப்போ வளிமண்டலத்தினுடைய அடுக்குகளை வரிசைப்படுத்துக்குன்னா இந்த அமைப்பில் தான் இருக்குது. அப்போ வளிமண்டலத்தினுடைய அடுக்குகள் 5 அடுக்குகளாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு அடுக்கிலும் என்னென்ன செயல்பாடு நடக்குது, ஒவ்வொரு அடுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் உள்ளதை தெளிவாக வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.